ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். காஞ்சி மகா பெரியவர் ஒரு முறை ஆந்திர மாநிலத்திற்கு யாத்திரை சென்றார். அப்போது அங்குள்ள கிராமம் ஒன்றில் இருந்த சிவன் கோவிலுக்குள் நுழைந்தார். சீடர்களான குமரேசன், பாலுமாமா போன்றோரும் சுவாமிகளை தொடர்ந்தனர். சற்று நேரத்தில் சிவதரிசனம் முடிந்து வெளியே வந்தபோது அதிர்ச்சி காத்திருந்தது. காரணம், வாசல் அருகே அவர்கள் வைத்து சென்ற பொறிமூட்டை காணாமல் போனது. அந்த சமயத்தில் சுவாமிகள் நெல் பொரியை மட்டுமே சாப்பிட்டு வந்தார். அதை சுவாமிகளிடம் சீடர்கள் தெரிவித்த போது, பாவம், பசியால் வாடிய யாரோ எடுத்துட்டா போலிருக்கே என அவர்களை சமாதானம் செய்தார். நல்ல வேளையாக பாலுமாமாவின் பையில் 3 நாளைக்கு தேவையான பொரி கையிருப்பு இருந்தது. 3ஆம் நாள் இரவில், நாளை தேவைக்கு கைப்பிடி அளவு கூட பொரி இல்லையே என வருந்தினார் குமரேசன். மறுநாள் காலையில் மகா பெரியவரின் பிச்சைக்கு நேரம் நெருங்கிக் கொண்டே இருந்தது. பெரியவா, உங்க பிச்சை தடைபடாமல் இருக்க நீங்கள்தான் அருள் புரியணும் என மனதிற்குள் வேண்டிக்கொண்டே குமரேசன் நடந்தார். என்ன ஆச்சரியம்! எதிரில் வந்த ஒருவர், இங்கு மகா பெரியவா இருக்காராமே என கேட்டபடி நெருங்கினார். இதோ இங்கேதான் என கையை காட்டினார் குமரேசன். மகா பெரியவருக்காக நெல் பொரி கொண்டு வந்திருக்கேன் என்றார் அந்த பக்தர். அவருக்கு பின்னால் ஒருவர் பொரி மூட்டையை சுமந்தபடி நின்றிருந்தார். அவரிடம், என்னது, நெல் பொரியா என ஆச்சரியத்துடன் கேட்டார் குமரேசன். ஆமாம், 3 நாளைக்கு முன்பு பொரி கொண்டு வர்றியா என மகா பெரியவா என் கனவில் வந்து கேட்டார். அதனால் அதை ஆச்சாரமாக தயாரித்தேன் என்றார் அந்த பக்தர். கண்கள் கலங்கியபடி, சர்வேஸ்வரா ரமேஸ்வரா என தலைக்கு மேலே கைகளை குவித்தார் குமரேசன். இவர் இப்போதும் சுவாமிகளின் பிருந்தாவனத்தில் பணிபுரிகிறார். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம்.